ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எந்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் விச் ஆல்சோ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் மாறும். அஹ், இதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா எப்படி சொல்லலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து வி கேன் டிரைவ் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ ஒரு பொட்டென்ஷியல்ல இருந்து வி கேன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியிற ஃபோர்ஸஸ் மட்டும்தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ conservative force. So any force which is path independent any force ன்னு சொல்றதுக்கு பதிலா if a force is path independent, if force is path independent, then we can express the force with a scalar potential function so such kind of force is called இல்லைன்னா can be called conservative force. ஓகே, ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு டெஃபினிஷன் புரியாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது என்னன்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு. ஓகே, அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்த போறீங்க. ஓகே, இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் சே சம் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வி ஆர் கோயிங் டு மூவ் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆன ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி மூவ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு அப்ளை சம் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்டு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டு மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, அதாவது இதுலேருந்து என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த பாத்தில் கொண்டு போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த பாத்தில் கொண்டு போயிருந்திருக்கலாம், ஆர் எல்ஸ் இந்த பாத். ஓகே, எனி பாத்தில் நீங்கள் கொண்டு போனாலும் then the work done வந்து depend only on the starting and the end point. அது மாதிரி இருந்துச்சுன்னா தென் இது மேலே நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும். ஓகே, ஸோ இது எல்லா கேஸ்லையும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இஃப் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஒரு குறிப்பிட்ட பாத்தில் போகும்போது டிஃப்ரெண்ட் பாத்துக்கு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம அதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நம்மளோட ஒர்க் டன் வந்து இஃப் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட், தென் த ஃபோர்ஸ் விச் இஸ் அப்ளை டு டூ த ஒர்க் டன் வந்து கேன் பி கால்ட் அஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ சச் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, வி கேன் ரைட் அஸ் f of x one dimensionalக்கு can be written as minus d by dx of some potential function v of x ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளால எழுத முடியும். ஓகே, இது மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னா, அதாவது நம்மளோட ஃபோர்ஸை ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு பேர் இருக்கு, ஸ்பெஷல் நேம் ஸ்கேலார். இது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஓகே, வெக்டார் குவாண்டிட்டி கிடையாது. ஸ்கேலார் பொட்டென்ஷியல்
function. Okay, scalar potential function. இதான் later on நம்ம potential energy ன்னு சொல்லுவோம். Okay, so ஒரு force நம்ம potential energy ல இருந்து derive பண்ண முடிஞ்சிச்சுன்னா then இந்த force நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இத வந்து conservative force ன்னு சொல்லுவோம். Okay, so இந்த மாதிரி force பேரு conservative force. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னதுன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இஃப் வி டன் அ ஒர்க் தென் தட் ஒர்க் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். ஓகே, எந்த பாத்தில் போகணுன்றது இண்டிபெண்ட்டாக இருக்கும். அந்த ஒர்க் டன் பண்ணுறதுக்கு ஒர்க் டன்றது என்னது ஃபோர்ஸ் அப்ளைட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத், அதாவது சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, இஃப் த ஒர்க் டன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் தென் த ஃபோர்ஸ் through which the work is done and the force வந்து is conservative force. Okay, so அதை இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுறேன். if the work done is independent of path then the force which performed the work done is a conservative force. Okay, so conservative force நம்ம conservative force. So conservative force various definitionல சொல்லலாம். Okay, so நம்மளுக்கு path independent இருக்கணும் நம்மளோட work done. If that work done is path independent then the force involved is conservative force. Okay, so நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு conservative force இருந்துச்சுன்னா then அந்த force we can write it as we can derive that force through the potential scalar potential. Okay, so அதை எப்படி derive பண்ணலாம்னா d by dx of v of x. ஓகே, ஸோ இன்னமும் எனக்கு v of xன்றது என்னன்னு நான் சொல்லலை, f of x வந்து வரும்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எப்படி வரும்னு சொல்லலை. ஓகே, ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட மீனிங் இப்போதைக்கு புரியலினாலும் ஜஸ்ட் ஃபாலோ ஆன் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சினாரியோ பார்ப்போம். ஓகே, இந்த சினாரியோவில் வி ஆர் கோயிங் டு இப்போ வி ஹேவ் அ ஹில். ஓகே, இது மாதிரி ஒரு ஹில் இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஹில் இருக்கு. ஓகே, ஸோ வி ஹேவ் அ பால், இது மாதிரி போட வேண்டாம். ஸோ எனக்கு வந்து ஒரு டால் பில்டிங் இருக்கு, அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அஸ்யூம் வி ஹேவ் அ டால் பில்டிங். ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர் வித் அ பால், ஒரு பால் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த பால் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் டேக்கிங் இட் டு த அப்ஸ்டேர்ஸ், இந்த டாப்புக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த பாலை கிரவுண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டாப் ஆஃப் த பில்டிங் கொண்டு போயிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த டாப் இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா இஸ் ஹெச். ஓகே, ஸோ இந்த பாலோட மாஸ் வந்து எம், இதுதான் மாஸ் ஆஃப் த பால். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் த பால் என்னது, வெயிட் ஆஃப் த பால் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு, வெயிட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸு, force equal to mass times acceleration. Okay, so இங்க acceleration என்னதுன்னா acceleration due to gravity. Okay, so இதுதான் வந்து நம்மளோட weight of the ball. Weight of the ball வந்து is a kind of force due to எர்த் புல்லுனால வருது. ஓகே, ஸோ இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னது, அதுதான் வந்து எர்த் வந்து இதை இழுக்கிறதுனால we have a force acting on it, அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று வேலை செஞ்சு யூ லிஃப்ட் த பால் டு அன் ஹைட் ஹெச். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால தான் நீங்கள் அதை அந்த ஓவர் கம் பண்ணி யூ லிஃப்ட் த பால் த்ரூ த டாப். ஓகே, ஸோ இது வந்து வெயிட், ஆக்சுவலாக இது ஒர்க் டன் கிடையாது, வெயிட். ஓகே, வெயிட். ஸோ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸும் அப்போ இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அதனால தான் உங்களால் ஒர்க் டன் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் பண்ண ஒர்க் டன் வந்து ஈக்குவல் டு என்னது, நம்மளுக்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பால் இன்டு டாட்டட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளோட ஹெச். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே ஜீரோலேருந்து யூ பாட் இட் டு ஹெச் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க, ப்ராட் இட் டு. ஓகே,
ஸோ தேர்ஃபோர் நீங்க பண்ண ஒர்க் டன் வந்து ஈக்குவல் டு என்னது mgh. ஓகே, ஸோ mgன்றது என்னது ஒரு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் ஒர்க் டன். ஓகே, ஸோ இந்த குவாண்டிட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ் டைம்ஸ் hன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க் டன். இப்போ இந்த பால் மேல யூ ஹேவ் டன் அண்ட் ஒர்க், இதுதான் அதை இந்த ஹைட்டுக்கு கொண்டு போறதுக்கு யூ ஹேவ் டன் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ இந்த பாலை நீங்க அங்கிருந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பாலை நீங்க அங்கிருந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? திரும்பியும் இது வந்து ஆஹ், இந்த பால் வந்து எர்த்து நோக்கி கீழே வரும். ஓகே, ஸோ இட் கம்ஸ் வித் அ ஃபோர்ஸ். ஓகே, ஒரு ஃபோர்ஸோட வரும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பண்ண ஒர்க் டன் இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால நீங்க விட்டானே என்ன ஆகுது? அது திரும்பியும் அதோட பழைய பொசிஷனுக்கு வருது. ஓகே, பல பொசிஷனுக்கு வரும்போது என்ன ஆயிடுது? இதுக்கு வந்து இட் அட்டைன்ஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இஃப் இட் அட்டைன்ஸ் வெலாசிட்டி தென் நம்மளுக்கு என்ன தெரியும்? the kinetic energy of the ball. Kinetic energy of the ball என்னது? when it hits the earth surface, which is of mv square நம்மளுக்கு தெரியும். Okay, so this is the kinetic energy of the ball when it hits the surface. Okay, so அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஒர்க் டன் வந்து gets converted to kinetic energy. Okay, so இங்க ஒர்க் டன் வந்து வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. and when we release it, it gets converted to kinetic energy. Okay, so எனர்ஜி இன் மோஷன்ல இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம பண்ண ஒர்க் டன் வந்து அங்க ஒரு ஒரு ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்குதுல்ல, அந்த ஸ்டோர்டு எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, the stored energy is what we call as potential energy. Okay, ஸோ அது வந்து அந்த பொசிஷன்ல அந்த ஹெச்ன்ற பொசிஷன்ல இருக்கிறதுனால இட் ஹேஸ் அன் எனர்ஜி. ஓகே, அந்த எனர்ஜி அதுக்கு எப்படி வந்துச்சு? வி பர்ஃபார்ம்ட் அ ஒர்க் டன். ஓகே, நம்ம ஒரு வேலை செஞ்சோம், அதனால அந்த வேலை செஞ்சது இதுல வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடுச்சு, கெட்ஸ் கன்வெர்டட். ஓகே, ஸோ ஒர்க்குன்றத எனர்ஜியும் ஒன்று. ஓகே, ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. நம்ம அதை அடுத்தது பார்ப்போம். ஸோ அதனால நம்ம செஞ்ச ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண எனர்ஜி இதுல என்னவாயிருக்குன்னா வேஸ்ட் ஆகல. இட் காட் ஸ்டோர்டு as a potential energy in this ball. Okay, so when அது வந்து இந்த ஹைட்ல இருக்கும் போது it has that potential. So when you release that ball, the potential energy gets converted to kinetic energy. Okay, அதனால அந்த ball மூவ் ஆகுது. So kinetic energy அதுக்கு attain ஆகி it reaches the ground. Okay, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி happens to be V of H இங்க. ஓகே, V of Hன்றது என்னதுன்னா இட்ஸ் நத்திங் பட் த ஒர்க் டன் பை அஸ். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது என்னதுன்னா இட்ஸ் த ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் V of H. இதை தான் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்? ஒரு ஒரு பொட்டென்ஷியல் ஸ்கேலார் பொட்டென்ஷியல்ல இருந்து இஃப் வி கேன் ஏபிள் டு டிரைவ் அண்ட் ஃபோர்ஸ், தென் அதுக்கு பேர் என்னதுன்னா அதுக்கு பேர் தான் அந்த வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்மளால ஒரு ஃபோர்ஸை டிரைவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் டிரைவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஒரு பொசிஷனை பொறுத்து வி ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே, ஸோ நம்ம கேஸ்ல பொசிஷன் என்னதுன்னா ஹைட். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வி ஹவ் டு புட் ஹெச். ஓகே, ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு multiply by 1 and take a derivative with respect to h. ஓகே, ஸோ எடுத்தோம்னா v of h எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து we are going to take a derivative. So therefore minus d by dh of, நான் இங்க v of h பதிலா இதை போட போறேன். ஓகே, ஸோ mg and h. ஓகே, ஸோ இதுல mg வந்து is independent of position. ஓகே, ஸோ மாஸும் கிராவிட்டியும் வந்து பொசிஷன் டிபெண்ட் கிடையாது. ஸோ வி கேன் டேக் திஸ் டூ டேர்ம்ஸ் அவுட் சைட். therefore நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்தோம்னா மைனஸ் எம்ஜி, மீதி என்ன இருக்கு? டி பை டிஹெச் ஆஃப் ஹெச். ஓகே, ஸோ ஸோ இதுதான் இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் வந்து கிவ்ஸ் 1. ஓகே, ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னதுன்னா இதோட டோட்டல் வேல்யூ வந்து இட்ஸ் நத்திங் பட் 1. ஓகே,
therefore we have minus mg. okay, so mg னா என்னன்னு சொன்னேன், mg is nothing but நம்ம முன்னாடியே சொன்னோம், mg is nothing but weight of the ball. okay, so அப்போ நீங்க இதுக்கு மேல அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து is equal to minus mg. okay, so இதுதான் நீங்க அப்ளை பண்ண ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால தான் you took the ball from ground to this height, இந்த ஹைட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்க. so இந்த ஃபோர்ஸ் மூலமா கொண்டு போய் இந்த இந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க பண்ண ஒர்க் டன் எப்படி எழுதலாம்னா, ஒர்க் டன் ஈக்குவல் டு திஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் ஹெச் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நீங்க பண்ண ஒர்க் டன். ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, ஸோ நம்மளுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜில இருந்து we can able to derive a force. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு, which is a function of h இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, this kind of force பேர் என்னதுன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். okay, so this is conservative force. இதே ஃபோர்ஸ் தான் எர்த் வந்து அந்த பால் மேல ஆக்ட் பண்ணும். ஆனா இந்த மைனஸ் சைன்ன்றது என்னதுன்னா, யூ அப்ளைட் அ ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் த வெயிட். ஓகே, அதனால தான் இங்க மைனஸ் சைன் இருக்கு. ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் த பால் வந்து mg, whereas the force you applied to took the ball from 0 to hன்றது மைனஸ் mg. ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த வெயிட் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கீங்க. therefore you have a minus sign. okay, so நம்ம இப்போ we get somewhat familiar with the potential and conservative force. so potentialன்றது என்னதுன்னா, we can write it as v of h equal to mgh ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணது வந்து மைனஸ் mgன்னு கிடைச்சிச்சு. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் இது மாதிரி யூ ஹேவ் மெனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, இது மாதிரி மெனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் யூ அசியூம் தே ஆர் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், லைக் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ லைக் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னா இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகல்ஸை நீங்கள் அது மாதிரி ஓகே, ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணுறீங்க, இது ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் இருக்குது, யூ மேட் இட் டு கம் க்ளோசர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பக்கத்தில் கொண்டு வர்றீங்க, இது மாதிரி இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரீங்க. ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரதுக்கு யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் அ ஒர்க். ஓகே, ஒர்க் பண்ணாதான் முடியும். ஏன், என்ன ப்ராப்ளம் இதை பக்கத்தில் கொண்டு வரதுல, ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு மூவ் ஃப்ரம் இந்த பொசிஷன்ல இருந்து இங்க பொசிஷனுக்கு நீங்க கொண்டு வரதுக்கு யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் அ ஒர்க் டன். ஓகே, ஸோ அப்போ நீங்க பண்ண ஒர்க் டன் என்ன ஆயிருக்கும்னா, இப்போ இந்த பார்ட்டிகிள் இங்க இருந்தது இப்போ இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்க பண்ண ஒர்க் டன் இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, சப்போஸ் இஃப் யூ லெட் த பார்ட்டிகிள் ஃப்ரீ, இப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ட்டிகிள் எல்லாமே திரும்பியும் இந்த பொசிஷனுக்கு திரும்பி மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்ப என்ன இருக்குதுன்னா, நீங்க பண்ண ஒர்க் டன் வந்து இந்த பார்ட்டிகல் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று பக்கத்துல கொண்டு வர வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க அந்த ஒர்க் டன் பண்ணது வந்து இந்த 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 பொசிஷன்ல வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, whenever the potential energy is let to இதுவா விட்டோம்னா, வெளியில விட்டோம்னா, then it gets convert to kinetic energy. அதனால இந்த பார்ட்டிகல் எல்லாம் வேகமா அதோட ஓல்டு கான்ஃபிகரேஷன் போகும். இங்க இருந்து இங்க ஓல்டு கான்ஃபிகரேஷன் போயிடும். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு example for potential energy get converted to kinetic energy. okay, so நம்ம இப்போ potential energy என்னன்னு define பண்ணிடுறேன். okay, potential energy, so it is the stored energy
by virtue of the position or configuration of a body. Okay. So when the external constraints are removed, this stored energy can manifest itself as kinetic energy. Okay, kinetic energy அது வந்து வெளிப்படும். Okay, so இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்னதுன்னா இட் இஸ் a stored energy by virtue of. Okay, so எதன் காரணமாக either the position or configuration of the body. Okay, so when the external constraints are removed, this stored energy can manifest into kinetic energy. Okay, so அப்ப இங்க என்ன சொன்னேன்னா, so நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஒரு டால் பில்டிங் இருக்கு. ஸோ இந்த டால் பில்டிங்ல இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் என்னதுன்னா, இஃப் யூ புல் திஸ் இந்த இதை இந்த சைடில் புல் பண்ணீங்கன்னா தென் ஸோ இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் இது மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இஃப் யூ புல் திஸ் இந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பாலை இங்க இருந்து யூ டிஸ்பிளேஸ்ட் இட் டு இங்க கொண்டு வந்துட்டு தென் யூ லாக்டு த பால். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பால் வந்து அதோட பொசிஷன் காரணமாக, ஓகே, இது இந்த இருக்கிற பொசிஷன் காரணமாக என்னது இதோட பொசிஷன், இட் இஸ் த ஹெச் ஹைட். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் காரணமாக இட் காட் அன் எனர்ஜி. ஓகே, இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி என்னதுன்னா தட் இஸ் த ஒர்க் டன் ஆன் இட். ஒர்க் டன் என்ன பண்ணீங்க, வெயிட் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இதுதான் கன்ஸ்டெயின். ஓகே, இந்த பால் வந்து திரும்பியும் அதோட எனர்ஜி அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த தடை தான். ஓகே, ஸோ வென் எவர் யூ இது பண்ணீங்கன்னா, when you release the constraint. Okay, so when the external constraint are removed. Okay, so இந்த இடத்துல constraint, இந்த பால் கீழே வராம இருக்கிறது constraint பண்றது என்னதுன்னா இங்க இருக்கிற அந்த மெக்கானிசம். ஓகே, so when that external constraint is removed, the stored energy வந்து is manifested as kinetic energy. Okay, so இந்த இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடுது. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜியா மாறும் போது என்ன ஆகும், இந்த பால் வந்து ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகே, ஸோ அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் த எக்ஸாம்பிள் அண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை இது மாதிரியும் சொல்லலாம். இன்னொன்று பாருங்களேன், நான் முன்னாடி சொன்னது இன்ஸ்டெட் ஆஃப் இது நீங்க சார்ஜுக்கு பதிலா இஃப் யூ அசியூம் லைக் திஸ். ஓகே, ஸோ உங்ககிட்ட இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச்டு செட்டப் இருக்கு. ஓகே, ஸ்ப்ரிங் அட்டாச்டு செட்டப் இருக்கு மாதிரி செட்டப். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த செட்டப்பை போட்டு அமுக்குறீங்க எல்லா டைரக்ஷன்லயும். யூ ஆர் ஸ்குவீசிங் இட். ஸ்குவீஸ் பண்ணி இதை என்ன பண்ணிட்டீங்க, இதை வந்து இப்போ சின்னதாக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்படி வந்துருச்சு. ஓகே, ஸோ முன்னாடி இங்க இருந்தது, முன்னாடி இந்த இடத்துல இருந்தது, இந்த சர்க்கிள்ல இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
you squeezed it into a smaller circle க்கு கொண்டு வந்துட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க இதை பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இதை ஸ்குவீஸ் பண்ணதுக்கு யூ ஹவ் பர்ஃபார்ம்ட் அ ஒர்க் டன். ஓகே. அந்த ஒர்க் டன் இதுல பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ வென் எவர் யூ ரிலீஸ் திஸ் கன்ஸ்ட்ரெயின், ஓகே, இதை பிடிச்சிட்டு இருக்கிறத நீங்க விட்டீங்கன்னா தென் இது என்ன ஆகும்? இட் வில் இந்த 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 ஸ்ப்ரிங் அட்டாச்ட் பால் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல ரேப்பிடா மூவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல ரேப்பிடா அப்படி மூவ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டியூ டு கான்ஃபிகரேஷன் சொல்றது. கான்ஃபிகரேஷன்னா இங்க இந்த ஒரு பொசிஷன்ல இருந்ததை நீங்க ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ வென் எவர் யூ ரிலீஸ் தட் லாக், இதுல ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி வந்து இட் வில் எக்ஸ்பெல் அவுட் அண்ட் கம் மேனிஃபெஸ்ட் அஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா வெர்ச்சு ஆஃப் பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் சொல்றாங்க. ஓகே. ஸோ பொசிஷன்றது என்னதுன்னா இந்த எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ பாட்டம்ல இருந்து டாப்புக்கு கொண்டு போறது. வேற கான்ஃபிகரேஷன்னா இதுங்க எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள கொண்டு வந்துடுறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனாலே இட் ஹாஸ் அ ஸ்டோர்டு எனர்ஜி, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகே. ஸோ எப்பெல்லாம் அந்த இதை பிடிச்சி வச்சிருக்கிற சர்க்கிள் பிரேக் ஆகுதோ தென் அதோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிட்டு அந்த ஸ்டோர்டு எனர்ஜி வந்து கெட்ஸ் மேனிஃபெஸ்டட் அஸ் கைனெட்டிக் எனர்ஜியா நம்மளுக்கு வருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம அதுல இருந்து ஒரு ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணலாம்னு சொன்னோம். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். Characteristics of conservative force. So first and foremost இது என்னதுன்னா work done by a conservative force on an object is path independent and depends only on the end points. ஓகே. எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நம்ம கேஸ்ல இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல, இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 கிரவுண்ட் லெவல், எண்ட் பாயிண்ட் ஹெச் ஹைட். ஓகே. ஸோ இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்க இந்த பாலை எய்தர் இந்த இதுல கொண்டு போயிருக்கலாம், இல்லைன்னா இப்படி சுத்தி கொண்டு போயிருக்கலாம், எந்த பாத்துல வேணாலும் கொண்டு போகலாம். ஓகே. ஸோ இது நீங்க எந்த பாத்துல கொண்டு போனீங்கன்றது முக்கியம் இல்லை, அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் தான் முக்கியம். ஓகே. ஸோ நீங்க பண்ண ஒர்க் டன் வந்து அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா தென் நீங்க இந்த ஒர்க் டன் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the work done by this conservative force, this force in a closed path is 0. ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை வச்சு நீங்க ஒரு க்ளோஸ்ட் பாத்தில் பண்ணீங்கன்னா தென் அந்த ஒர்க் டன் வந்து 0. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நீங்க இந்த பால் கிரவுண்ட்ல இருந்துச்சு, 0ல இருக்கு. இந்த பாலை நீங்க இப்போ என்ன கொண்டு பண்றீங்க, ஸோ இதை வந்து நீங்க ஹெச்ன்ற ஹைட்டுக்கு கொண்டு போறீங்க. ஓகே. ஸோ இந்த பாலை ஹெச்ன்ற ஹைட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்போ இது வந்து ஒரு பாத்து. ஓகே. இப்போ நீங்க திரும்பி என்ன பண்றீங்க, இந்த பாலை மேல இருந்து திரும்பியும் இப்போ ஒர்க் டன் பண்ணது வந்து என்னது, mgh. ஓகே. ஸோ இந்த பாலை இப்போ மேல இருந்து திரும்பி கீழே கொண்டு வரீங்க. ஓகே. ஸோ இங்க இருந்து இப்போ திரும்பி கீழே கொண்டு வரீங்க.
ஸோ அந்த ஒர்க் டன் வந்து என்னதுன்னா மைனஸ் எம்ஜிஹெச். ஓகே. ஸோ ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நான் சொன்னேன் என்ன ஆகும், நம்மளோட ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் என்னது, ஸோ இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு திரும்பியும் அங்கேருந்து இங்கே திரும்பி கீழே கொண்டு வந்தீங்கன்னா தென் த டோட்டல் ஒர்க் டன் வந்து 0. ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு க்ளோஸ்ட் பாத்தில் கொண்டு வரதுக்கு பேர் என்னதுன்னா, சாரி, இந்த மாதிரி ஒரு 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 டைரக்ஷன்ல போயிட்டு திரும்பி அதே டைரக்ஷன்ல கீழே வரீங்கல்ல, அது மாதிரி பண்றதுக்கு பேரு க்ளோஸ்ட் பாத்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், இட் கேன் பி derived from scalar potential energy function. ஓகே. ஒரு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன்ல இருந்து we can derive என்னது இட்ன்றது என்னதுன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸாக இருந்தாலும் we can derive from a scalar potential energy. ஓகே. ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கடைசி பாயிண்ட் தான் நம்ம முன்னாடியே எழுதியிருந்தோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன். ஓகே. ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன்றது இது வந்து நம்மளுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸு. ஸோ அது வந்து பொசிஷன் டிபெண்ட் ஃபோர்ஸ். ஓகே. ஆனால் எந்த பொசிஷன், ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பொசிஷன் மட்டும்தான். ஓகே. ஸோ எப்போல்லாம் இது மாதிரி எழுத முடியுதோ தென் வி கேன் ஆல்சோ ரைட், இப்போ இதிலிருந்து வி கேன், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதியிருந்தேன், மைனஸ் டி பை டிவி டிஎக்ஸ் ஆஃப் வி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருந்தேன். ஓகே. ஸோ எக்ஸ்ன்றது ஹரிசான்டலுக்கு எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, வெர்டிக்கலுக்கு யூ கேன் யூஸ் ஒய் ஆர் ஹெச் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே இது என்ன மீன் பண்ணுதுன்னா பொசிஷனை மீன் பண்ணுது. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன்றதை மீன் பண்ணுது. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து we can write it as, ஸோ இந்த dx-ஐ இந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டா what we have is f of x dx equal to minus d of v of x. ஓகே. ஸோ அதே மாதிரி டெரிவேட்டிவும் இன்டகரலும் ஆன்டி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. டெரிவேட்டிவ் and integral or anti operators. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பழகிக்கணும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்லாம் வேர்டெலாம் பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இது மேலே நான் வந்து ஒரு டெரிவேட்டிவ் ஆக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸோ என்கிட்ட ஒரிஜினலாக இருந்தது வந்து எக்ஸ். ஓகே. இது மேலே நான் வந்து ஒரு இதுக்கு பேர் டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே. இதுக்கு பேர் என்னதுன்னா டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இங்கே எக்ஸ் கூட வேண்டாம், இது வந்து சம் வி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ வி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ அது மேலே நான் ஒரு டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறேன். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக இந்த வியோட வேல்யூ வந்து எக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனால வி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கும். ஓகே. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டரோட மீனிங் என்னதுன்னா, வாட் இஸ் த சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் வி வென் எக்ஸ் இஸ் சேஞ்ச்ட், ஓகே, டு அ ஸ்மால் குவான்டிட்டி. ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டரோட மீனிங் என்னதுன்னா, அதை எழுதிடுறேன். The meaning
of the derivative operator is it finds the change in the value of v, okay, when x is changed by a very small amount. Okay, so x சின்னதா சேஞ்ச் பண்றதுனால v ல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பார்க்கிறது தான் இந்த டெரிவேட்டிவ் ஆபரேட்டரோட வேலை. ஓகே, ஸோ இந்த டெரிவேட்டிவ் ஆபரேட்டர் மேல இஃப் ஐ ஆப்ரேட் அன் இன்டெக்ரல், ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா டி பை டிஎக்ஸ் இருக்கு, ஆஃப் வி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, வி ஆஃப் எக்ஸ் இருக்கு. இது மேல நான் வந்து இப்போ இன்டெக்ரல், இது வந்து இன்னொரு ஆபரேட்டர். ஓகே, இன்டெக்ரல் ஆப்ரேட் பண்ணனா என்ன ஆயிடும்னா தென் ஐ வில் கெட் வி ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஒரிஜினல் என்னவோ அது கிடைச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த டெரிவேட்டிவ் ஆப்ரேஷனை இந்த இன்டெக்ரல் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நல்லிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, அதனால தான் இதை நான் என்னன்னு சொல்றேன், டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெக்ரல் ஆர் ஆன்டி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்றுத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நான் டெரிவேட்டிவ் இருக்கு, இது வந்து டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு பர்ஃபார்ம் அ இன்டெக்ரல், ரெண்டு சைடும் ஐ ஹவ் டு பர்ஃபார்ம் அ இன்டெக்ரல். ஓகே, ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் வி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இது மேலே சின்ஸ் இந்த டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டரை நான் எடுக்கிறதுக்கு, இந்த டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் எடுக்கிறதுக்கு ஐ am going to perform integral on both sides. ஓகே, ஸோ இன்டெக்ரல் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் தெரியும். ஓகே, ஸோ இன்டெக்ரல்னாவே we have to provide the லிமிட்ஸ் கொடுக்கணும். ஓகே, இது மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி v வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், v இனிஷியல்ல இருந்து v ஃபைனல். ஓகே, ஸோ இப்படி சேஞ்ச் ஆக போகுது. Therefore நம்ம இதை இது பண்ணோம்னா what we get is integral xi to xf f of x dx equal to, so இந்த ஆபரேஷனும் nullify ஆயிடும். So we end up with minus of v initial and v final. ஓகே, இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இருந்துச்சுனாவே போன கிளாஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், இந்த விக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடணும், அப்புறம் மைனஸ் பண்ணி லோவர் லிமிட் போடணும். ஓகே, ஸோ வி ஹாவ் மைனஸ் அப்பர் லிமிட் போட்டால் விஎஃப் மைனஸ் லோவர் லிமிட் விஐ. ஓகே, ஆர் நம்ம என்னன்னு எழுதலாம்னா, ஆர் இந்த நெகட்டிவ் உள்ள கொண்டு போனா விஐ மைனஸ் விஎஃப்னு மாறிடும். ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் வந்து, இந்த நெகட்டிவ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் என்னது வந்து இஸ் ஈக்குவல் டு த, இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒர்க் டன். ஓகே, இது வந்து ஒர்க் டன், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ்ஐ டு எக்ஸ்எஃப், இது வந்து இந்த ஃபுல் குவான்டிட்டி வந்து ஒர்க் டன். ஓகே, இந்த ஃபுல் குவான்டிட்டி நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒர்க் டன். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் டன் பண்ணது என்ன ஆயிருக்குதுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ விஐ மைனஸ் விஎஃப். ஓகே, ஸோ நம்ம பண்ண ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கு, இங்கே பாருங்க இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல சப்போஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு வச்சுப்போம், பால் இங்கே இருக்கும் போது. ஸோ நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணுறோம், ஒர்க் டன் பண்ணது என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே இடத்துல நம்ம ஒர்க் டன் பண்ணது எவ்வளோ ஹைட்டு ஹெச்ன்றது கொண்டு வந்தோம்னா தென் த ஒர்க் டன் இஸ் எம்ஜிஹெச். ஓகே, ஸோ இந்த எம்ஜிஹெச், இதுதான் எம்ஜிஹெச் ஒர்க் டன். ஸோ அது என்னவாயிருக்குதுன்னா நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னதுன்னா மைனஸ் எம்ஜிஹெச்சாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் எம்ஜிஹெச்சாக இருக்கும்.
ஸோ இப்போ டைமென்ஷன் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்துருவோம். பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷன். ஸோ இது பொட்டென்ஷியல் எனர்ஜியும் வந்து எனர்ஜி தான். ஓகே, தேர்ஃபோர் இதோட டைமென்ஷன் என்னது? நம்ம முன்னாடி இதோட வேல்யூ என்னது? mgHன்னு இருந்துச்சு. ஓகே, mgன்றது ஃபோர்ஸு, hன்றது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸுக்கு என்னது டைமென்ஷன்? m சாரி m m ஜிக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து lt பவர் -2. ஓகே, ஸோ இது ஃபோர்ஸோட டைமென்ஷன் இன்டு ஹெச்சோட டைமென்ஷன் வந்து எல். ஓகே, தேர்ஃபோர் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷன் வந்து இஸ் ஆல்சோ எம் எல் இன்டு எல் எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட இதுவும் வந்து என்னதுன்னா டைமென்ஷனும் வந்து ஜூலு, சாரி எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. அதே மாதிரி யூனிட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட யூனிட்டை எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இன் ஜூல்ஸ். ஓகே, ஜூல்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரோட ஃபுல் நேம் எழுதுனா ஸ்மால் லெட்டரில் எழுதணும், சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா கேபிட்டல் ஜே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்றத ஒரு ரீகால் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஒர்க் டன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒர்க் டன்னை டிஃபைன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஃபோர்ஸ்ன்றது தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒர்க் டன்ன்றது என்னதுன்னா டாட் ப்ராடக்டிங்க, எஃப் டாட் டி வெக்டர். ஓகே, வேற இந்த இதுன்றது டாட் ப்ராடக்ட். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் கிடையாது, ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன்னா இது ரெண்டுமே வெக்டார், இந்த சைடு ஸ்கேலார். ஒர்க் டன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் போன கிளாஸ்ல நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒர்க் டன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூஸ்வலாக வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ வி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வி இதோட சிம்பிள் வந்து கேஇ, பொட்டென்ஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதோட சிம்பிள் வந்து வி. ஓகே, ஸோ வியை வந்து எய்தர் எம்ஜிஹெச்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து இஃப் த ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா then the potential energy due to gravitational force on a body of mass m at a height h வந்து எப்படி எழுதலாம்னா mgh ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இது இது மூணுத்துக்குமே வந்து எனர்ஜியோட டைமென்ஷன் தான். ஸோ எனர்ஜியோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் டி பவர் -2. ஓகே, ஸோ இது மூணுத்துக்குமே டைமென்ஷன் ஒன்று தான். ஒர்க் டன்னும் எனர்ஜியோட டைமென்ஷன் தான், கைனெட்டிக் எனர்ஜியும் எனர்ஜியோட டைமென்ஷன், பொட்டென்ஷியல் எனர்ஜியும் எனர்ஜியோட டைமென்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து இஸ் ஜூல். என்ன யூனிட்? எஸ்ஐ யூனிட். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்துட்டு தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதில் எப்படி எனர்ஜி கன்சர்வ் ஆகிருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.